மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேலஞ்ச் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்னோட வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நம்ம இந்த வருஷம் பல விஷயங்களை கடந்து வந்திருப்போம். பல பேர் பல வாழ்க்கையில் பல குடும்பங்களில் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், சுபிட்சமான விஷயங்கள் நடந்திருக்கும், நன்மையான விஷயங்கள் நடந்திருக்கும், வெற்றியான விஷயம், லாபமான விஷயம், கொண்டாட்டகரமான விஷயங்கள், குழந்தை பிறந்திருக்கும், பல பேருக்கு திருமணமாக இருக்கலாம். இது போல் பலவிதமான எண்ணற்ற சந்தோஷமான விஷயங்கள் பல குடும்பங்கள் நடந்திருக்கும். அதே போல் இன்னும் சில குடும்பங்களில் வந்து சந்தோஷங்களுக்கு மத்தியில் வந்து பல தோல்விகளை கண்டிருப்போம், பல கஷ்டங்களை கண்டிருப்போம், இழப்புகளை கண்டிருப்போம். நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது போல் பல துக்கமான விஷயங்களில் நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து வாழ்க்கைங்கிறதே ஒரு நம்பிக்கையில் போகிறது தான். அந்த நம்பிக்கையை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த புதிய வருடத்தை 2025 வந்து எப்படி ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்வது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கைங்கிறது வந்து ஒரு மரத்துக்கு எப்படி தண்ணீர், சூரிய காற்று இதெல்லாம் அது எப்படி தேவைப்படுதோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி மூச்சு, ஒவ்வொரு நிமிடமும் எப்படி நமக்கு மூச்சு உயிர் வாழ்கிறதுக்கு தேவைப்படுதோ, அதே போல் வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து தோல்விகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் பலவிதமான நெருடல்கள், நெருக்கடிகள், இழப்புகள், வேதனைகளுக்கு மத்தியிலும் நோய்களுக்கு மத்தியிலும் நம்ம நம்பிக்கையோடு வந்து வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு போகிறதுல வந்து ரொம்ப 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 முக்கியம். அது வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம நம்பிடலாம். இன்றைக்கி வந்து கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நாளைக்கு வந்து 500 செலவு வருது அப்படிங்கிறது நம்பிக்கையோட இன்றைக்கி கையில் 1000 இருக்குது, நம்பிக்கையோடு நம்ம 500 நாளைக்கு ஃபேஸ் பண்ண முடியும்னு நம்ம நம்புவோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் சில காலகட்டங்களில் ஈவன் பல நேரங்களில் பல பேர் நம்ம எப்படி இருக்கோம், பெரிய ஒரு செலவு இருக்கும், பெரிய ஒரு திட்டம் இருக்கும், செலவு இருக்கும். ஆனால் வந்து நம்ம கையில் வந்து சொற்பமான ஒரு பணம் தான் இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் மூளையில் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனாலுமே அந்த நாளைய சூழ்நிலையை பெரிய தொகை தேவைப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம சந்திப்போம், அதையும் பாஸ் ஆகி போவோம், அதையும் கடந்து போவோம், அதையும் வெற்றிகரமாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கையில் இல்லாட்டாலும் அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படி ஒரு நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப தேவை. அந்த நம்பிக்கை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து இந்த நாள் வரைக்கும் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து செத்து போகலை, நம்ம வந்து உடஞ்சி போகலை, நம்ம வந்து காயப்பட்டு போகலை, நம்ம வந்து முடமாக்கி போகலை. ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே தான் இருக்கும். அந்த நம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. அந்த நம்பிக்கை தான் நம்ம வந்து இன்னைக்கு முடிய போயிட்டே இருக்கும். ஆனாலும் சில பேர் நமக்கு நம்பிக்கை சில சூழ்நிலையில் நம்பிக்கை மனம் உடைஞ்சி அப்படி வேதனையாக குறுகி அடுத்து என்ன செய்ய போகிறதுன்னு இருப்போம். அந்த சூழ்நிலை இந்த வருடத்தில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த புது வருடத்தில் வந்து நம்ம புதிய நம்பிக்கையாக, புதிய ஒரு தைரியத்தோடு நம்ம வந்து எடுத்து முன்னெடுத்து செல்வோம். இதுபோல் பல பேர் வந்து பல குடும்பங்களில் வந்து பலவிதமான தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கலாம். பலவிதமான தடைகள் வந்து அதாவது குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கலாம், பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருக்கலாம், பிஸ்னஸ் எவ்வளவுதான் உழைச்சி பண்ணாலும் ஒரு ஸ்டெப் கூட அதிகமாக போக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்புக்காக பெரிய ஒரு கடன் சுமை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள உறவுகளை பிரிஞ்சிருக்கலாம், குழந்தை பிறக்காதவர்கள் அவங்க குடும்பங்களில் ரொம்ப ஒரு சங்கடப்பட்டுருக்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தனிமை உணர்வில் இருக்கலாம். வயசானவங்க பல பேர் வந்து தனிமை உணர்வில் ஃபீல் பண்ணிக்கிட்டு தனிமையாக இருக்கலாம். அதே போல் நோயுற்றவர்கள் பல பேர் நோய் உற்று அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழந்து ரொம்ப ஒரு மனச்சோர்வாக இருக்கலாம். அப்புறம் வந்து ஏழ்மைங்கிறது மிக 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 கொடிதிலும் கொடிது. ஏழ்மை வந்து மிக மிக கொடிதுன்னு சொன்னால் அப்படி அந்த ஏழ்மையில் இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குங்க. நம்ம அடுத்து என்ன செய்வோம்? சில நேரங்களில் பிள்ளைங்கள் உணவு கேட்பாங்க, அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதுபோல் நம்மளுடைய தேவைகளையும் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த சில நேரங்களில் வந்து நமக்கு வாடகை கொடுக்க முடியாது, நமக்கு அடுத்து செலவை செய்ய முடியாது. கடன் பிரச்சனைகள் சூழ்ந்து நம்மளை வந்து நச்சடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம், பிஸ்னஸில் முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம வேலையில் இருந்தாலும் வேலையில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமான சம்பளம் கிடைக்காது, பல கடனில் அப்படியே மூழ்கி போயிருப்போம். அப்போ மன திகிலோடு இருப்போம். அடுத்து என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு திகிலோட, பயத்தோட, நடுக்கத்தோட, பாரத்தோடு இருப்போம். அந்த பாரங்களை சில நேரங்களில் பல பேரோட ஷேர் கூட பண்ணிக்க முடியாது. ஏன்னா வெளியே வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து இவன் ரொம்ப ஒரு
சந்தோஷமாக இருக்கான், ரொம்ப வந்து ஒரு செழிப்பாக இருக்கான் அப்படின்னு பலவிதமான வார்த்தைகளை உங்களை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நீங்கள் குமுறி அழுகக்கூடியது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதே போல் இளம் பிள்ளைகளுக்கு பலவிதமான ஒரு கஷ்டங்கள் இருக்கும். வேலை தேடி கொண்டிருப்பீங்க, வேலை அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்து பல வேலைகளுக்கு போட்டாலும் வந்து சரியான ஒரு வேலை இல்லாமல் வந்து குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செய்வீங்களா இருக்கும். இல்லை இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்காம ரொம்ப குறைவான சம்பளத்தில் வேலை செய்வீங்கன்னு வேலையே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதனால் வந்து வீட்டில் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வந்து உங்களை வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க, சமுதாயத்தில் ப்ரெஷர் கொடுப்பாங்க. நாங்கள் இவ்வளோ படிச்சிருந்தாலும் வந்து எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் குமுறி போய் இருப்பீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மனச்சோர்வாக கஷ்டத்தில் இருப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து தங்களுடைய வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்களில் பல பேர் வந்து வெளிநாடுகளில் அந்த தனிமை உணர்வில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. விசா கிடைக்காம கஷ்டப்படுவீங்க. விசா இன்னும் சீக்கிரம் முடிஞ்சு போகுது, நான் ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கேன் இங்கே, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எனக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னா நான் இந்த நாட்டை விட்டே வெளியே போக வேண்டியது இருக்குமே. இவ்வளோ நாள் வெளிநாடுகளில் இருந்துட்டேன், கடன் வாங்கி இங்கே படிக்க வந்திருக்கேன். கடன் வாங்கி படிக்க வந்து வீட்டில் வந்து எவ்வளோ கனவுகளோட வீட்டை அடமானம் வச்சு கடனை வாங்கி என்னை அனுப்பியிருக்காங்க வெளிநாட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நான் வேலை கிடைச்சா தான் நான் இங்கே இருப்பேன். இல்லைன்னு சொன்னால் திருப்பியும் வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கோ அல்லது தங்களுடைய சொந்த நாடுகளுக்கோ இலங்கை இது போல் நாடுகளுக்கு போகும்போது இவ்வளோ ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண முடியுமாட்டா அப்படி ஒரு மனச்சோர்வில் இருப்பீங்க. இன்னும் எண்ணற்ற மனச்சோர்வில் இருக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் இருக்குது. எத்தனையோ சொல்லப்போனால் இப்படி அடுக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விதமான ஒரு மன பாரத்தோட மன சுமையோட சில தீராத நோய்கள், அதாவது சாவை எதிர்கொள்ளக்கூடிய சில நோய்கள் இருக்கும். அது கேன்சர் கடைசி ஸ்டேஜில் வந்துட்டோம், இனி வந்து நமக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் சிலர் வந்து பல பேர் ஏமாற்றி இருக்கலாம், நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அந்த ஏமாற்றப்பட்டு அதாவது நீங்கள் நியாயமாக நடந்திருப்பீங்க, உங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு நியாயம் கிடைக்காம அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். அப்போது வந்து உங்கள் மனசு நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தோமே, இவ்வளவு வந்து நம்ம நியாயமாக நடந்தோமே, நமக்கு சொந்த சகோதரனே இப்படி தப்பாக நடந்துட்டானே, எதிராக நடந்துட்டானே, துரோகம் செஞ்சுட்டானே, வந்து ஒரு சொத்தாக இருக்கலாம், ஒரு காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த விதமாக இருக்கலாம். ஒரு சொந்த சகோதரியே நமக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்களே, ஒரு நியாயத்துக்கு புறம்பாக நடந்துக்கிட்டு நமக்கு அநீதி விளைவிச்சிட்டாங்களே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களுடைய பெயர் வந்து நீங்கள் வந்து நல்லா நடந்திருப்பீங்க, உங்களுக்கு பெயரை கெடுக்கக்கூடிய விதமாக வந்து உங்களை பற்றி பெயரை வந்து வேணுமனே வந்து பழி போட்டுருக்கலாம், வீண் பழி போட்டு உங்கள் பெயரை கெடுக்கலாம். இது போல் எண்ணற்ற சூழ்நிலைகளில், எண்ணற்ற கஷ்டங்களில், எண்ணற்ற கவலைகளில் வந்து இந்த 2024 நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பல குடும்பங்களில் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். தன்னுடைய சொந்த மகன், தன்னுடைய சொந்த தாய் தகப்பன், சகோதரிகள் சொந்த பேரை இழந்து அந்த இழப்பில் வந்து மீள முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். இது போல் அந்த கஷ்டம் வந்து சொல்ல முடியாத கஷ்டம். அது வந்து அந்த கஷ்டத்தை வந்து நம்ம வந்து பல நேரங்களில் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கலாம், அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களுடைய வீடுகளில் வந்து இழப்பு ஏற்படுறது அப்படி செய்தியாக கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம வீடுகளில் வரும்போது அந்த இழப்புடைய அப்போ தான் நம்ம அந்த இழப்பு ஏற்பட்டிருப்போம், இல்லை இழப்பை வந்து நம்ம சந்திப்போம். அந்த துக்கத்தோடு நீங்கள் கனத்த இதயத்தோடு இருக்கலாம். இன்னும் சில குடும்பங்களில் வந்து தங்களுடைய பிள்ளைகள் சரியாக படிக்காமல் ட்ரக்கு இது போல் பலவிதமான ஒரு ஒரு அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி அவங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம். இது போல் எண்ணற்ற கவலைகளில் கடந்து வந்திருக்கக்கூடிய நபராக நீங்களும் ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் எல்லா நாளுமே ஒரு நம்பிக்கையோடைய நம்ம போகணும். அந்த நம்பிக்கை தான் வந்து நம்ம ஒரு கஷ்டமாக ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு எப்படி ஒரு ஆயில் போட்டு ஸ்மூத்தாக போகும், அதே போல் அந்த நம்பிக்கையை நம்ம வந்து எப்போவுமே கைவிடக்கூடாது. நேற்று எத்தனையோ பாஸ்ட்டில் எவ்வளவோ கஷ்டங்களை வந்து நம்ம கடந்து தான் வந்து இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நாளும் வந்து நல்லபடியாக தான் இருக்கும். இந்த நாளை நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனையோ விதமான நன்மைகளோடு தான் நம்ம இன்னும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்தாலும் நீங்கள் வந்து நமக்கு என்னென்ன விதமான நன்மைகளாக நமக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிற ஒரு கைப்பிடிப்பை, ஒரு பிடிப்பாம, ஒரு கிரிப்பை, ஒரு நம்பிக்கையை, ஒரு ஹோல்டை நமக்கு பிடிச்சிக்கிட்டு இறைவன் மீது முழு பாரத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். எப்போவுமே நம்ம வந்து அந்த இடத்துல வீழ்வேன் என்று நினைப்பாயோ அப்படின்னு சொன்னது போல் நம்ம வீழ்வேன் என்று எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பாக நமக்கு வந்து ஒளிமயமான ஒரு எதிர்காலம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி போல் கண்டிப்பாக நாளைக்கு இருக்காது.
இன்னைக்கு போல நாளைக்கு கண்டிப்பாக இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து புதிய விதமான ஒரு வெற்றிமயமான, சந்தோஷகரமான, மகிழ்ச்சியான, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னையில இருந்தே வந்து உங்களுக்கு அந்த வெற்றியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீங்க. உங்களுக்கு 2025 வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். எல்லாமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை 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 நம்புங்கள். உங்களை நம்புங்க. உங்களுடைய அந்த பாரத்தை தூக்கிட்டு சுமக்க முடியாமல் போயிட்டு இருக்குமேன்னு சொல்லும்போது சுமையை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் இறைவன் பாதத்தில் போட்டுட்டு, இறைவா, இந்த சண்டை சராசரி எல்லாத்தையும் படைத்து வழிநடத்துகிற நீர். இது நீர் நினைச்சா சிறிய ஒரு கண் பார்வையில் இதெல்லாம் அப்படி கரைஞ்சி டக்குன்னு எல்லாம் போயிடும். உன் மேலே எல்லா பாரத்தையும் போடுறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கடவுள் மேலே போட்டுக்கிட்டு, இன்னைக்கு உள்ள காரியங்களை இன்னைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முழு கவனத்தோடு செலுத்தி, அந்த ஒரு சக்தி, இறை சக்தி உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்து வாங்கி, அந்த சக்தியோட நம்பிக்கையோடு உங்களுடைய நடைபயணத்தை தொடருங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக வெற்றியாக மாறும். அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறதே வந்து என்ன ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து எப்படி ஒரு ஒரு பரீட்சைக்காக மாணவன் எப்படி கஷ்டப்பட்டு படித்து இரவு பகலை விழித்து படித்து பல தூக்கமெல்லாம் விழித்து பல முயற்சிகள் பண்ணி கடந்து போய் பாஸ் பண்ணுறது போல் இந்த வெற்றிகளை எல்லாம் நம்ம கடந்து போகும்போது அதில் சுகம் இருக்கும். அந்த கஷ்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு அதை நோக்கி உழைச்சி இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் சக்தியும் அவர்கள் வந்து பெற்று மிக நம்பிக்கையோடு நம்ம இந்த புதிய வருடத்தில் நுழைவோம். இந்த புதிய வருடம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வருடமாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையும் கடவுள் மேலே உள்ள பற்றும் இறுக்கமாக பிடிச்சிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கரமான வாழ்க்கை இந்த 2025 அமையுங்கிற ஒரு வாழ்த்து செய்தியோட இறைவன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். 2025 உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தில் எந்த விதமான துன்பத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வருடமாக அமையும் என்ற ஒரு நல்ல செய்தியோட இந்த வீடியோ ஒன்று முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.